திராவிட இயக்க ஆட்சி காலத்தில்தான் பெண்களுக்கான உரிமைகள் மீட்டு தரப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகளிருக்கான 100 இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள், சுய உதவிக்குழு மகளிருக்கு 50 மின் ஆட்டோக்கள் உள்ளிட்டவற்றின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து காவல்துறை சார்பில் மகளிர் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் மகளிர் அதிரடி படையினரின் சாகச நிகழ்ச்சியையும் பார்வையிட்டார். இதையடுத்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களை எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் காஞ்சிபுரம், ஈரோடு உள்ளிட்ட 9 இடங்களில் 72 கோடியில் 700 படுக்கைகளுடன் தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். மகளிர் உயர மாநிலம் உயரும் என்பதை திமுக ஆட்சியின் இலக்கணம் என கூறிய அவர், மகளிர் தினம் கொண்டாடப்படும் மார்ச் மாதத்தில் தான் பிறந்ததை பெருமையாக கருதுவதாக தெரிவித்தார். திராவிட இயக்க ஆட்சி காலத்தில்தான் பெண்களுக்கான உரிமைகள் மீட்டுத் தரப்பட்டதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். நம்ம ஆட்சியோட இலக்கணம் மகளிர் உயர மாநிலம் உயரும். இதுதான் எல்லா துறைகளையும் எங்கே பார்த்தாலும் பெண்கள் தான் இருக்கீங்க. தடைகளை தாண்டி சாதனைகளை படைக்கும் உங்களை பாராட்டாமல் எப்படி இருக்க முடியும்? கல்வி, சம வாய்ப்பு, சுதந்திரம், பெண்ணுரிமை, சுயமரியாதை, தன்னம்பிக்கை, தற்சார்பு, வேலை வாய்ப்பு போன்றவற்றில் மகளிர் தங்களுடைய உரிமைகளை போராடி வென்றெடுத்த தினம். உங்களுடைய மன வலிமையும் ஆளுமை திறனையும் நினைச்சு நிறைவேற்றுற ஊக்கத்தையும் பார்க்கும்போது நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த காட்சியை 50 ஆண்டுகளுக்கு முன்ன அவ்வளவு சுலபமாக பார்க்க முடியாது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கவே முடியாது. ஆனால் எல்லா பக்கமும் பெண்கள் வந்துட்டாங்க. நான் முதலமைச்சராக அனைத்து மக்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, ஆண் ஆதிக்க மனோபாவம் மறையணும். திராவிட மாடல் அரசில் பெண்களுக்கான திட்டங்கள் பார்த்து இதெல்லாம் பார்த்து இப்போ ஆண்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க எல்லா திட்டங்களும் பெண்களுக்கு தானா, எங்களையும் கொஞ்சம் கவனிங்க என்று ஆண்கள் கேட்கக்கூடிய அளவுதான் இன்றைக்கு செயல்படுகிறோம். அது தொடரும். இந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் கீதா ஜீவன், கயல்விழி, சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.